சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், சாப்பிடுகின்ற விதத்திலும் அவர்கள் எண்ணி எண்ணி சாப்பிடுவார்கள். யஅகுலுஹுன்ன வித்ரா, ஒற்றைப்படையிலே அந்த ஈத்தம்பழத்தை சாப்பிடுவார்கள் என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒற்றைப்படை 1, 3, 5, 7 ஒற்றைப்படையிலே ஈத்தம்பழத்தை சாப்பிடுவது ஒரு அழகான சுன்னாவாகும். ஒரு நாள் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட போன நபி அவங்க கேட்டாங்க, ஆயிஷா இன்றைக்கு என்ன சாப்பிட இருக்குது? ஒன்றுமில்ல. கேட்டாங்க, ஈச்சப்பழம் இல்லையா? ஈச்சப்பழமும் இல்லை. சொன்னாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படின்னா இன்றைக்கு நான் நோன்பு குடிக்க போறேன். சஹருடைய நேரத்துல ஈச்சப்பழம் சாப்பிடுற பழக்கம் நபிகளாருக்கு இருந்தது. ஒரு நாளினுடைய உடலுக்கு தேவையான அயன், இரும்பு சக்தி அந்த ஈத்தம்பழத்தில் இருக்கிறது என்று விஞ்ஞானம் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கணவனுடைய உதவி இல்லாமல் கர்ப்பமுற்று இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், ஈத்தமர பழமரத்துக்கு கீழே போய் உட்காருங்க. அதுல வலியினால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலினாலும் கையினாலும் வலி தாங்க முடியாத மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஈத்த மரத்தினுடைய அடியை இப்படி தள்ளி குலுக்கினார்கள். பழங்கள் அப்படியே கீழே விழுகிறது. ஈத்தம்பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு சுக பிரசவம் கிடைத்தது. வலியெல்லாம் நீங்கி போனது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சஹருடைய நேரத்திலே கேட்கிறார்கள், சாப்பிட ஏதாவது இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. ஈத்தம்பழமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு நான் நோன்பு குடிக்க போறேன்னு சொல்லிட்டு தன் மனைவியை பார்த்து சொன்னாங்க, எந்த வீட்டில் ஈத்தம்பழம் இல்லையோ அது ஃபக்ர், ஏழையுடைய வீடு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழையுடைய வீடு, ஒரு ஃபக்கீருடைய வீடு என்று சொன்னார்கள். ஈத்தம்பழம் எல்லோருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும், உண்ண வேண்டும். அது ஒரு சுன்னா. இந்த உம்மத்தினுடைய சக்தியை, வலுவை, பலத்தை அல்லாஹ் அந்த ஈத்தம்பழத்திலே வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ஈத்தம்பழம் இல்லாத வீடு ஒரு ஃபக்கீருடைய வீடு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்.